பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாவிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வயாவிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாபதானம் கலிதேவ காஞ்சமன் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரியவர் பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பெரியவா ஏன் நைவேத்தியம் பண்ணாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு, பெரியவா ஏன் நைவேத்தியம் பண்ணாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனிமே பாருங்கள். நம்ம சொல்கிற ஒவ்வொரு எபிசோட்லையுமே ஒரு மிரக்கல் இருக்குது. நாம் 5 எபிசோட்லலாம் நம்ம சொல்கிறதில்ல, ஒரு மிரக்கலை அன்றைக்கே முடிச்சிடுறோம். முடிஞ்ச வரைக்கும் பெரியவான கிரகம் தான். நான் எதுவும் அந்த திமிரில் சொல்ல, அதுக்கான புத்தியை எனக்கு ஒன்றும் கிடையாது. பெரியவா கொடுக்குற புத்தியை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. டிஸ்கிரிப்ஷன் நம்ம தான் கொடுக்குறோம், அது பெரிய அனுகிரகம் தான். இது தியாகு மாமா தியாகு தாத்தா அவருடைய இன்டர்வியூவில் நம்ம இதை பார்த்தோம். பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பண்ணுறச்சு தீபாராதனைக்கு முன்னாடி மடத்தில் பண்ணின எல்லா சமையல் வஸ்துக்களையும் தனித்தனியாக ஒரு இதில் பாத்திரத்தில் போட்டு அதை சின்ன சின்ன பாத்திரத்தில் கொண்டு பெரியவாளுக்கு அந்த சைடு வழியாக கொண்டு அந்த நைவேத்தியத்துக்கு வச்சுருவான். மாப்பிரிவா எவ்வளோ தேவையோ நைவேத்தியத்துக்கு அந்த அளவு அது வைப்பான். அது முடித்த உடனே பெரியவா நைவேத்தியம் முடிச்சிட்டேன் அப்படின்னு தெரியறதுக்காக தீபாராதனை ஆரம்பிக்கணுன்றதுக்காக மணி அடிப்பா. அப்போ அந்த படுதாவை அந்த ஸ்க்ரீனை திறப்பா. இப்போ மேனேஜர் அப்போ ஒரு நாள் நடந்த இன்சிடெண்ட்டு, மேனேஜர் ராமச்சந்திர ஐயர் இவர் மணியே அடிக்கவே இல்லை. பெரியவா நைவேத்தியம் என்ன ஆச்சு, இன்னும் ஒன்றும் தெரியல, ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. பெரியவா ஏன் மணி அடிக்கலை தெரியலையே, சூடாகவும் இல்லை, சூடாக இருந்தால் பெரியவா நைவேத்தியம் பண்ண மாட்டா. அம்பாள் பரமேஸ்வரன்லாம் அவளே ஆகாரத்தை எடுத்துக்கிற அளவுக்கு என்ன இருக்கணுமோ அந்த சூடு தான் இருக்கணும் அப்படின்னு பெரியவா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாள். அந்த மாதிரியும் இல்லை, கரெக்டாக தான் வச்சுருக்கோம். ஆனால் பெரியவா ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறார் ஒன்றும் புரியல. ராமச்சந்திரனும் புரியாமல் என்ன பெரியவா இப்படி பண்ணுறாளே, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னாலாம். சரி, எல்லாருமா கிளம்பி போய் அங்கே போய் இந்த தியாகு தாத்தாக்கு கீழே அந்த காலத்தில் தியாகமாமா சின்னவராக தான் இருந்தார். அவர் கீழே ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் உண்டான், அவர் பேரை சொல்கிறார், எனக்கு புரியல அது. அந்த யார் இருந்தாரோ அவர் தான் கொஞ்சம் இவர் சூப்பர்வைஸ் பண்ணுவார், அவர் எல்லாமே நிறைய வேலையை பண்ணுவார். அவர் சொல்கிறாராம், அவருக்கு திடீர்னு அந்த புத்தி இதெல்லாம் எனக்கு தோணும் பெரியவா கொடுக்குற புத்தியில் தான். அவர் சொல்லலை அந்த இன்டர்வியூவில். அவர் எல்லாத்துக்கும் எவ்வளோ உப்பு போடணுமோ அது ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு சாம்பார்னா இவ்வளோ அப்படின்னு போடுவாராம், ரசம்னா அது எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதை போடுவாராம். அதுக்கப்புறம் வேறு ஒரு இதுன்னா அது அந்த உப்பு காரம் ஐட்டங்களுக்கெல்லாம் அப்படி கொண்டு வருவாராம். அப்புறம் சுகர் போடணுன்னா அதை எவ்வளோவோ அதை அப்படி போடுவாராம். அது அவர் பண்ணுற வேலை கரெக்டாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டு அவர் அசிஸ்டண்ட் அவர் பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்ட போய் என்னப்பா அந்த மாதிரி பெரியவா ஸ்ட்ரைக் பண்ணுறாரு, நீ என்ன பண்ண இன்றைக்கி, எதில் உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்னு தியாகு மாமாவும் அந்த இவர் மடத்து மேனேஜர் அவர் 2 பேரும் கேட்டால் அவர் உடனே ராமச்சந்திரையரும் கேட்குற மேனேஜர். அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாராம், அவன் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. அது எப்படி வருது, பெரியவா புத்தி கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த மூளையை வேலை செய்யும். இல்லைன்னா இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன், மூளை ஸ்டக்கப் ஆகிடும். பெரியவா அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவா சொல்லலை, நான் சொல்கிறேன். ஏன்னா பெரியவா கொடுத்து அவருக்கு என்ன தெரியும், அவர் ஏதோ அப்படி போட்டே போயிருக்காரு அன்றைக்கி. அவருக்கு இது நடந்தது இன்றைக்கின்னா யாரால் சொல்ல முடியும், ஒருத்தராலே முடியாது. பெரியவா எந்த பாயிண்ட்டை பிடிக்கிறான்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அந்த அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்னா, பெரியவா புத்தி பரமேஸ்வரன் புத்தி கொடுத்தா தான் தெரியும். அவர் சொல்கிறார், ஆமாம்மா நான் எல்லாத்துக்கும் உப்பு போட்டுட்டே வந்தேன், அந்த ரசத்துக்கு மாத்திரம் உப்பு விழலைன்னு எனக்கு தோணித்து. சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன். இவ்வளோண்டு தான் அந்த கொஞ்சம் ரசம் தான் வச்சுருப்பா, அந்த ரசத்துக்கேற்ற ஒரு உப்பு போட்டிருக்கணுமே, அதில் ஒரு பொட்டு கூட விழலை, ஒரு ஆட்டம் கூட அதில் விழலை உப்புன்னா பெரியவாளுக்கு தெரியுமே பரமேஸ்வரனுக்கு. அது சொன்னவனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுமா, அந்த ரசத்தை எடுக்க விடமாட்டா. பெரியவா சன்னதிக்குள்ளே இருக்க ரசத்தை எடுக்க விடமாட்டா. அது உள்ளே எவ்வளோ இருக்கோ அதுக்கு எவ்வளோ உப்பு உழணுமோ எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுமோ அதை ஒரு கணக்கு வச்சுக்கணும்.
இங்கேருந்து கொஞ்சம் ரசத்தை எடுத்துக்கணும். ரசத்தை எடுத்துட்டு இதையும் அதில் கொண்டு போய் சேர்த்துட்டு இப்போ போடுற உப்பு இதில் கலந்து கொஞ்சோண்டு ரசம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பை போடணும். அந்த உப்பு எப்படி இருக்கணும்னா, இதில் போடுற அந்த ரசத்தை இந்த ரசத்தை உப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, இப்போ போடுறதுல கொஞ்சோண்டு தானே, இதை கொண்டு போய் அதில் விடும்போது அந்த பாத்திரம் உள்ளே இருக்க பெரியவாக்கிட்ட இருக்க அந்த ரச பாத்திரத்தில் விடும்போது கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா விடமாட்டா. பெரியவாளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? பெரியவாளுக்கு தான் அதில் ரசத்தை இப்படி வீசிண்டே வந்தார், அதில் உழலை அப்படின்றது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்க. அங்கே உட்காந்துட்டு இருக்குது சாதாரண சன்னியாசி ஒன்றும் கிடையாது, பரமேஸ்வரன் தானே உட்காந்துட்டுருக்காரு. அதனால் இதை போய் அப்படி அப்புறம் கிளம்பி இவர் அந்த கொஞ்சம் ரசத்தை கொஞ்சோண்டு ரசத்தை எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் அது உள்ள உப்பை போட்டார். எவ்வளோ போட்டார்னா, இந்த ரசமும் அந்த ரசமும் சேரும்போது உப்பு மொத்தமாக எவ்வளோ இருக்குமோ அதை போட்டுட்டு அதை கலக்கிட்டு வரணும். அதுக்கு சின்ன ஒரு ஸ்பூனை அது மாதிரி எதாவது கொண்டு போவார், உதரணி கொண்டு போவார். இது எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு கலக்கி விட்டுட்டு இப்படி வந்தால் அடுத்த செகண்ட் பெரியவா டக்குன்னு இது பண்ணுறாராம், நைவேத்தியம் பண்ணிட்டு மணி அடிக்கிறார். அதுக்கப்புறம் தீபாராதனை ஆகுது. அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு எதில் உப்பு அதிகமாக இருக்குது, குறவு இருக்குது, எதில் சுகர் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, எல்லாத்தையும் இருக்க இடத்துல தான் கண்டுபிடிக்கிறவர் அப்படிங்கிறத யார் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு தான் இதை சொன்னார். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருந்தால் நம்ம நிறைய சொல்லிடலாம் எபிசோட். அதுக்கு வழி இல்லை. இது ஒன்று தான் சொல்லியிருக்கார். தெளிவாக பரமேஸ்வரன் அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிக்கிறார். அவர் சாதாரண இவர் கிடையாது. ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் ஒரு அசிஸ்டண்ட் உப்பு போடலை ஒரு ரசத்தில் அப்படின்னா மொத்தமாக வச்சுருக்காங்க. பெரிய ரசம் இருக்க பெரிய வச்சுருப்பார், அதுக்கு எதுவுமே உப்பே இருந்திருக்காதே. அதில் இருக்க சாம்பிள் தானே இங்கே கொண்டு பெரியவா கிட்ட வச்சுருக்கா. அப்போ அதில் உப்பு இல்லைன்னா அங்கே மெயின் இருக்கிறதுலே இல்லைன்னு அர்த்தம். அதனால் அப்புறம் அதை கரெக்ட் பண்ணி அப்புறம் எல்லாருக்கும் பரிமாறணும். இதை நைவேதமானதை கொண்டு போய் அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ உப்பை போட்டு அப்புறம் தான் எல்லாருக்கும் பரிமாறணும் அப்படிங்கிறது தான் வழக்கம் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பெரியவா பரமேஸ்வரன். ஜெய ஜெயசங்கர மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவேஸ்வரன்.